பிரைஸ் தி லார்ட். 1903 ஆண்டு வேல்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட பெரிய எழுப்புதலுக்கு காரணமாயிருந்தவர் ஈவான் ராபர்ட்ஸ். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தார். ஒரு நாள் அந்த வாலிபன் குதிரையிலே பிரசங்கிப்பதற்காக போய்க் கொண்டிருந்த போது ஆவியானவர் அவரை தடுத்து நிறுத்தினார். என் மகனே, நீ அங்கே செல்வதற்கு முன்பு உன் பலிபீடத்தை செப்பனிட விரும்புகிறேன். உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மேட்டிமைகள் நீக்கப்பட என்னுடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்த வேண்டும் என்றார். உடனே அந்த இளம் ஊழியன் குதிரையிலிருந்து இறங்கி குதித்தார். குதிரையை சாலையின் ஒரு பகுதியிலே நிறுத்திவிட்டு, ஆண்டவரே, என்னில் உள்ள மாய்மாலமான வாழ்க்கை, பெருமைகள், அன்பு தாழ்ச்சிகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். என்னை உம்முடைய அக்கினியால் நிரப்பும் என்று ஊக்கமாய் ஏறக்குறைய 3 மணி நேரம் ஜெபித்துவிட்டு கூட்டத்திற்கு சென்றாள். ஜனங்கள் தனக்காக காத்து கொண்டிருப்பார்களே என்பதை மறந்து கர்த்தரோடு ஒப்புரவாகி அவருடைய மகிமையால் நிரப்பப்பட்ட பிறகே சந்தோஷமாக தன் குதிரையில் ஏறி சென்றார். கடைசியில் அவர் தாம் செய்தி கொடுக்க வேண்டிய இடத்தில் வந்து அக்கினியால் நிரப்பப்பட்டவராய் பிரசங்கித்த போது அங்கு ஏராளமான மக்கள் விடுதலை பெற்று கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். விரைவில் 300 வல்லமையான ஜெப குழுக்கள் அங்கு உருவாகிற்று. ஏறக்குறைய 6 மாதங்களுக்குள் 1,50,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். வேல்ஸ் நகரத்தில் சினிமா திரையரங்குகள் மூடப்பட்டு நாடக கம்பெனிகள் நின்று போயிற்று. கர்த்தர் ஒரு பெரிய பின்மாரியை ஊற்றினார். எனக்கு அருமையானவர்களே, எலியா தீர்க்கதரிசி 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பு தனியாய் நின்றாலும் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அக்கினியால் உத்தரவு அருளும் தேவனே தேவன் என்று முழங்கினான். அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. உன் வாழ்க்கை, ஆத்துமா, ஜீவியம் அனைத்தும் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை போல் இருக்கிறதா? ஜெப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை தகர்க்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? அவற்றை செப்பனிட ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் தம் ஆவியை உங்கள் மேல் பொழிய பண்ணுவார். மாம்சமான யாவர் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கும் கடைசி காலம் இது. பின்மாறி ஊற்றப்பட இருக்கும் தடைகளை தகர்த்து என்னை உம்முடைய கரங்களிலே எடுத்து நீர் பயன்படுத்தும் அக்கினி ஜுவாலையாக்கும் என திறப்பிலே நிற்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.